ஹாய், பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவைக்கேற்ற, வறுத்து அரைக்க பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் அரைஞ்சிது, முந்திரி 6லேருந்து 8, கடல் பாசி, ஏலக்காய் 2, கிராம்பு 5, பட்டை 1/2 இன்ச்சு, 6லேருந்து 8 பச்சை மிளகாய், 6லேருந்து 8 பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6லேருந்து 8. ஒரு வானொலியை மிதமான தீயில் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் அறுத்த ஒரு வெங்காயத்தை போடுங்க, 6-8 பச்சை மிளகாய் போடுங்க, 6-8 பூண்டு பல்லை போடுங்க, 1/2 இன்ச்சு இஞ்சை போடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லியை போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போடுங்க. அப்புறம் கரம் மசாலா சொன்னிருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1-2 அந்த கடல் பாசி தூள்கள் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துடுங்க. கலர் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதுதான் விழுது, தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் குருமாவோட பேஸ். சொன்ன அத்தனை ஐட்டத்தையும் பார்த்து பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது போடுறேன் ரெசிபி, அதை பார்த்து அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பே லீஃப், 3-4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு வேக வைத்து பீஸாக நறுக்குனது, வேக வைத்த காலிஃப்ளவர் பூக்கள் 1 கப், வேக வைத்த பச்சை பட்டாணி 1 கப்பு, நறுக்கின தக்காளி 2-3, உப்பு தேவைக்கேற்ற. மீண்டும் அடுப்பில் அந்த வானொலியே வச்சு நம்ம தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே வானொலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பே லீஃபை போட்டு அதோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பின்ன அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கலாம். ஸோ அதே வானொலியில் பே லீஃப் வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள், தட் இஸ் பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாமும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த குருமா பேஸை போட்டு குழம்ப கொதிக்க விட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம பட்டாணி அதில் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டாணி ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வேக வைக்கல, ஆனால் ஓரளவுக்கு வேக வச்சுருக்கோம், முக்கால்வாசி வேக வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணுறோம். ஏன்னா திரும்பி குழம்புல அது கொதிக்கும் இல்லையா, ஸோ அதனால் தக்காளியை போட்டாச்சு. தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் 2-3, அதை போட்டாச்சு. அதையும் நம்ம வதக்குறோம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2-3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கணும். அதை வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு 4 வெட்டி, அதாவது பெரிய பெரிய துண்டை வெட்டி போடுறோம். அதே மாதிரி ஒரு காலிஃப்ளவர் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அந்த சின்ன சின்ன பூக்களாக ஆக்கி அதை பாயில் பண்ணி ஃபுல்லாக வேக வைக்காமல் முக்கால்வாசி வேக வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தோடு தக்காளியத்தோடு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் வேகும். இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த குருமா பேஸ்ட் பண்ணோம் இல்லையா ரெடி, அதை ஃபுல்லாக அதில் போடுறோம். அதெல்லாம் எல்லாமே இருக்குது, உரப்பு எல்லாமே அதுதான் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். இதில் மிளகா பொடி, மஞ்சள் பொடிலாம் ஒன்றும் போடுறது கிடையாது. இதுதான் ஃப்ளேவர், இதுதான் டேஸ்ட். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வேணுங்கிறது மிக்சியில் இருக்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லிக்விட் தான் அப்படியே ஆக போகுது, அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. வேணுங்கிற உப்பை போடுங்க. இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம். அது எவ்வளோ உப்பு வேணுமோ நம்ம அவ்வளோ போடுவோம். எப்படி நம்ம இது கல் உப்பு போடுறோம் இல்லையா, ஸோ எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த குருமாவுக்கு அவ்வளோ எவ்வளோ தேவைப்படும் நம்மளுக்கு தோன்றதோ அதை நம்ம போட்டு இதை கொதிக்க விட வேண்டியது தான். வேணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம். அது திக்கு நிறையா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சி சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கோ இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட வேண்டியது தான். மூடி வச்சிடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடும். இதில் இப்போ இன்னொன்று நம்ம இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம அதை அங்கே ஆட் பண்ணல. அது ஏன் ஆட் பண்ணலைன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட்டை தனியாக பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. ஸோ முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணியாச்சு தனியாக. அது நம்ம ஏன் அங்கே சேர்க்காமல் இங்கே சேர்க்குறோன்னா அதோட டேஸ்ட் தனியாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த வேலை பண்ணுறோம். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி குருமா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொதித்து வந்துடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துங்க. இல்லை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்பயுமே கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணுறது பெட்டர், பச்சை தண்ணியோட. ஸோ டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னா குருமா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பல்பி டேமில் சேனல். குருமாவை சுவைத்து பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.